அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு எல்லோருக்குமே ஒரு பிரயோஜனம் தரக்கூடிய, எல்லோருமே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது செய்து பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். 18 வருடங்களாக கேட்டு கிடைக்காம இருந்த ஒரு துவாவை அல்லாஹ் தாலா 10 நாளில் கபூலாக்கியிருக்கான். அந்த ஒரு சம்பவத்தையும் நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்ல போகிறேன். இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு என்ன வேண்டுமோ இதை தொடங்குங்க, இதை நியத்து வைங்க. அல்ஹம்துலில்லாஹ். கற்பனைக்கு எட்டாத ஆசைகளை கேட்டாலும் அல்லாஹ் தாலா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பான். ஏன்னா இது அப்படிப்பட்ட மகத்தான ஒரு அமல். நம்ம என்ன அமல் செய்ய போகிறோம் அப்படின்னா, தரூதே இப்ராஹிம் சலவாத்தை தான் நம்ம நியத்து வைக்க போகிறோம். தரூதே இப்ராஹிம் சலவாத்துன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பிறகு பார்க்கலாம். இப்போது இந்த ஒரு நியத்தை நம்ம வச்சோம் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துருவோம். அதாவது நம்ம ஒரு தேவைக்காக தான் நம்ம நியத்து வைப்போம். இப்போ நம்ம என்ன நினைப்போம், என்னுடைய நோய் நீங்கணும் அப்படின்னு நியத்து வைப்போம். இப்போது எனக்கு செல்வம் கிடைக்கணும், எனக்கு கடன் அதிகமாக இருக்குது, எனக்கு குறிப்பிட்ட ஒரு தொகை கிடைக்கணும்னு வைப்போம். அல்லது மனசுக்கு பிடிச்சவங்க என்கிட்ட பேசாமல் இருக்காங்க, அவங்க பேசணும் அப்படின்னு நியத்து வைப்போம். இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு தேவையானதை நம்ம நியத்து வைப்போம். ஆனால் இதை நியத்து வச்சுட்டாலே நமக்கு இத்தனை பலன்கள் உறுதியாக கிடைக்குது. அதை நம்ம சுருக்கமாக நம்ம பார்ப்போம். தேவைகளின் கதவுகள் நமக்கு திறக்கப்படுது, பரக்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுது, பிரச்சனையின் கதவுகள் மூடப்படுது. இதனால நமக்கு எந்த விதமான பிரச்சனையுமே வராது நம்ம இதை நியத்து வச்சாலே. அடுத்தது, நோய்கள் நீங்குது, கடன்கள் தீருது, முகம் பிரகாசமாகுது, திருமணம் நடைபெறுது, குழந்தை பாக்கியங்கள் கிடைக்குது. இன்னும் நாம் நினைக்கக்கூடிய நற்செய்திகள் நம்மை தேடி வருது. இன்னும் எந்த ஒரு விஷயத்திலையாவது தீர்ப்பை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்குது. இன்னும் நம்முடைய வியாபாரங்களில், இன்னும் நம்முடைய தொழில்களில் லாபம் அதிகரிக்குது. இன்னும் அறிவாற்றலை அல்லாஹாலா நமக்கு பெருக்கிறான். நம்முடைய ஈமானையும் அல்லாஹாலா அதிகப்படுத்துகிறான். இன்னும் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் இருக்கக்கூடிய மனக்கசப்புக்களை அல்லாஹாலா லேசாக்குறான். இன்னும் அன்பை அதிகமாக்குறான். இன்னும் இதை நியத்து வைக்கிறவங்களுக்கு அல்லாஹாலா கண்ணியத்தையும் உயர்ந்த அந்தஸ்தையும் கொடுக்குறான். இதனால் நம்மளை வெறுக்கிறவங்க கூட நம்மளை மதிப்பாங்க, நம்மளை தேடி வருவாங்க. இன்னும் இந்த ஒரு நியத்தை நம்ம வச்சோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை அழகாக மாறுது. இது வரைக்கும் என்னோடய வாழ்க்கை நிம்மதியாக இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கூட என்னோடய வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு உணர்வை இது ஏற்படுத்தி தருது. இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் இது நிகழ்த்தி காட்டுது. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் தாராளமாக அல்லாஹாலா நமக்கு வழங்குறான். ஏராளமான பலன்கள் காத்துட்ருக்கு. முதல்ல ஏதாவது ஒரு செலவாத்தை நம்ம ஓதனாலே நமக்கு ஏராளமான பலன்கள் அல்லாஹாலா குவிக்க செய்கிறான். அதனுடைய பலன்களை கூட நம்மளால் கேட்டு தெரிந்து கொள்ள முடியாது, அந்த அளவிற்கான பலன்கள் அல்லாஹாலா கொடுக்குறான். செலவாத்து ஓதனா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு இதுவரை எனக்கு தெரியாது அப்படிங்கிறவங்க இன்ஷா அல்லாஹ் உங்கள் எல்லோருக்காகவும் தமிழில் எழுதி 40 செலவாத்துக்களோட ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன். எல்லோருமே அதை பார்த்து படிச்சுட்டு தெரிஞ்சுட்டு அதற்கு பிறகு இந்த நியத்தை நீங்கள் வைங்க. ஏன் இந்த செலவாத்திற்கு அவ்வளோ சிறப்பு அப்படின்னா, எந்த ஒரு அமலையுமே அல்லாஹாலா செய்ய மாட்டான். ஆனால் அல்லாஹாலா செய்யக்கூடிய ஒரே ஒரு அமல் என்ன தெரியுமா, நபி மீது செலவாத்து சொல்கிறான். முஅமின்களே, வானவர்கள் செலவாத்து சொல்கிறாங்க, அல்லாஹ்வும் செலவாத்து சொல்கிறான், நீங்களும் செலவாத்து சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹாலா சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமல் அப்படின்னா அது செலவாத்து சொல்கிறது தான். செலவாத்துக்களில் சிறந்தது எது அப்படின்னு நபியவர்கள்கிட்ட கேட்கும்போது நபியவங்க சொன்னாங்க, தரூதே இப்ராஹிம் செலவாத்து தான் இருக்கிறதுல சிறந்தது அப்படின்னு. இன்னும் நிறைய பேருக்கு தரூதே இப்ராஹிம் செலவாத்து என்ன அப்படிங்கிறது தெரியறது கிடையாது. நிறைய பேர் கமெண்ட்டில் இதுவரைக்கும் கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. தரூதே இப்ராஹிம் செலவாத் அப்படின்னா அத்தஹியாத்தில் ஓதக்கூடிய செலவாத்து தான் இருக்கிறதுல சிறந்த செலவாத். அதை நான் உங்களுக்கு ஓதி காட்டுறேன். தமிழ் அரபி ரெண்டுலேயுமே நான் ஸ்க்ரீன்லேயே நான் போட்டிருக்கேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மது வ அலா அலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா அலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத்.
அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதி வஅலா அலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம வஅலா அலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். இதுதான் தரூதே இப்ராஹிம் என்று அழைக்கக்கூடிய இருக்கிற செலவாத்திலேயே சிறந்த செலவாத் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தது. இந்த செலவாத்திற்கும் ஏராளமான சிறப்புகள் இருக்கு. இதை யாரெல்லாம் நியத்து வச்சு ஓதுறாங்களோ அவங்களுடைய ஒரு துவா கூட மிஸ் ஆகாது. என்னோட தோழி ஒருத்தவங்க இருக்காங்க, எப்பவுமே தரூதே இப்ராஹிம் செலவாத்தை நியத்து வச்சு ஓதிக்கிட்டே இருப்பாங்க. நான் இதற்காக ஓதனேன், அதற்காக ஓதனேன், நான் 3 நாள் நியத்து வச்சேன், 5 நாள் நியத்து வச்சேன், எனக்கு இது கிடைச்சது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதை கேட்கும்போதே ரொம்ப ஆசையாக இருக்கும். அவங்க சொல்லும்போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லுவாங்க. நீ ஓதி பாருப்பா, உன்னோட வாழ்க்கையில் எவ்வளோ மேஜிக் நடக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் அல்லாஹ் தாலா இதை நியத்து வைக்க வைக்க நிறைய அதிசயங்களை நிகழ்த்தி காட்டிக்கிட்டே இருக்கான். அவங்க ரொம்ப எளிமையான ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்க. இன்றைக்கு இதை ஓதி அவங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ் பரக்கத் செஞ்சுக்கிட்டே இருக்கான். இன்றைக்கு ஒரு நல்ல நிலையில் ஒரு நல்ல வாழ்க்கை துணை கிடைச்சி ஒரு நல்ல நிலைமையில் இருக்காங்க அல்ஹம்துலில்லாஹ். அதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா அமல்கள் செய்து வாழ்கிற வாழ்க்கைக்கும் அமல்கள் செய்யாமல் இருந்து வாழ்கிறவங்களுடைய வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசங்களை நான் பார்த்துட்டு தான் இருப்பேன். அதில் என்னுடைய இந்த தோழியினுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அற்புதமானது. அதை நான் அவங்க எல்லோருக்குமே ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அல்ஹம்துலில்லாஹ். அவங்க எப்போவுமே இதைத்தான் நியத்து வைப்பாங்க. நம்ம எப்படி இஸ்திக்ஃபார்லாம் நம்ம நியத்து வச்சு நிறைய மிராக்கள் நடந்திருக்கோ அதே போல் இந்த தரூதே இப்ராஹிமை நியத்து வச்சு அவங்களோட வாழ்க்கையில் பெரிய பெரிய ஹாஜத்துக்கள் அல்லாஹ் தாலா கபூல் ஆக்கியிருக்கான். அவங்களுடைய தொழில் சார்ந்த விஷயம், அவங்களுடைய திருமண விஷயம், இது போல் சொல்லிக்கிட்டே போகலாம். அல்ஹம்துலில்லாஹ் ஏராளமான மிராக்கள் நடந்திருக்கு. எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து நாமும் நமது பெரிய ஹாஜத்துக்களுக்கு இந்த ஒரு செலவாத்தை நியத்து வைப்போம். கண்டிப்பாக அல்ஹம்துலில்லாஹ் நியத்து வச்சு ஓதி முடிக்கக்கூடிய அந்த நாள் வரைக்கும் கூட நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் 7 நாள் நியத்து வைங்க, 3 நாளைக்குள்ளேயே அல்லாஹ் தாலா தருவான் பாருங்க. இப்போ எப்படி நியத்து வைக்கணும் அப்படின்னா, தொடர்ந்து 7 நாள் ஓதுறேன், என்னுடைய இந்த ஹாஜத்தை எனக்கு கபூலாக்கி கொடிய அல்லாஹ்னு நீங்கள் நியத்து வச்சுட்டு ஓதிட்டு வாங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் 111 தடவை நீங்கள் ஓதணும். நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் ஓதிக்கலாம், எந்த இடத்துல வேணும்னாலும் ஓதிக்கலாம். பீரியட்ஸில் கூட தாராளமாக நீங்கள் செலவாத்து ஓதலாம். அதனால் உங்களுக்கு எந்த விதமான வரம்புகளும் கிடையாது. இந்த ஒரு செலவாத்தை ஓதி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் ஒரு பெரிய ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. அதை நான் அவங்க எல்லோருக்கிட்டையுமே நான் ஷேர் பண்ணியே ஆகணும். அவங்களுக்கு 18 ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் கிடையாது. அவங்களும் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க, எவ்வளவோ அமல்கள் செஞ்சுருக்காங்க, எத்தனையோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த விதமான மாற்றமுமே கிடையாது. 18 வருடங்கள் காத்திருந்து, ஆனால் அவங்க அமல்களை கைவிடலை, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இழக்கலை. என்ன அமல் யார் சொன்னாலும் அவங்க செய்வாங்க. அதற்கு பிறகு ஒரு நாள் தரூதே இப்ராஹிம் செலவாத்தை நியத்து வச்சுருக்காங்க. நியத்து வச்சு ஓதிக்கிட்டே இருந்திருக்காங்க. அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிருக்கு. ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறாங்க. வயிற்றில் 5 மாத குழந்தை இருந்திருக்கு. அவங்களுக்கே தெரியல, எந்த விதமான அறிகுறியுமே கிடையாது. அவங்களுக்கு குழந்தையை வயிற்றில் அல்லாஹ் தாலா கொடுத்துட்டான். தரூதே இப்ராஹிம் செலவாத்தை ஓதி நீயத்தை வச்சு அந்த நீயத்து முடியல. அதற்குள்ளேயுமே அல்லாஹ் தாலா இப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி காட்டியிருக்கான். அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இன்றைக்கு அவங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ஏன்னா குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தா பார்க்கக்கூடிய பார்வை எப்படிப்பட்டது, எவ்வளோ பெரிய கஷ்டங்களை எல்லாம் அவங்க தாண்டி வந்திருக்கணும் அப்படிங்கிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கிட்ட கேட்டால் தான் தெரியும் அதனுடைய கஷ்டம் எல்லாம். அப்படிப்பட்டவங்களுக்கு அல்லாஹ் தாலா இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கா அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த குடும்பங்களே கொண்டாடிட்டு இருக்கு இன்றைக்கு. அவ்வளோ பெரிய ஆச்சரியத்தை தரூதே இப்ராஹிம் செலவாத்து நிகழ்த்தி காட்டியிருக்கு. மற்றொரு சம்பவத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சகோதரி வயிற்று வலியால் ரொம்ப சிரமப்பட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நோய், உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும்னு சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட எந்த விதமான வருமானமும் கிடையாது. ஒரு பெரிய ஆப்ரேஷன் சொல்கிறாங்க, அதுவும் உடனே செய்தாகணும், இல்லைன்னா உயிரை காப்பாற்ற முடியாது, அந்த அளவு ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்களும் அழுகிறாங்க, புரள்றாங்க. அதற்கு பிறகு தரூதே இப்ராஹிம் செலவாத்தை இவங்க லட்சக்கணக்கில் ஓதுறதாக நியத்து வச்சிருக்கிறாங்க. நியத்து வச்சு ஒரு 300 முறை 400 முறை ஓதிட்டு மறுநாள் போய் பார்க்குறாங்க. ஸ்கேனே வந்துட்டு இதுதானா அப்படின்னு சொல்லி
டாக்டர்களே ஆச்சரியப்படுற அளவிற்கான அதிசயத்தை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டியிருக்கிறான். இப்படி கூட நடக்குமா? இல்லை, இது உங்களுடையது தான், உங்களோட வயிற்றுல தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தது, அது எங்கே காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹால அதிசயத்தை நிகழ்த்தி காட்டியிருக்கான். எனவே உங்களுக்கு எவ்வளோ பெரிய காரியம் நடக்கணும் அப்படின்னாலும் தரூதே இப்ராஹிம் சலவாத்தை நீங்கள் நியத்து வைங்க. 10 நாள் வைங்க, அல்லது 21 நாள் வைங்க, அல்லது பெரிய தேவையா 41 நாள் வைங்க. அல்ஹம்துலில்லாஹ், அந்த நாள் முடியறதுக்குள்ள நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த நற்செய்தி உங்ககிட்ட தேடி வரும். ஏன்னா நம்ம சலவாத் ஓதுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. மற்ற திக்ர்களை போல இல்லை சலவாத். சலவாத்தை ஓதணும் அப்படின்னா எத்தனையோ அதிசயங்கள் நமக்கு பின்னாடி நிகழ்ந்துட்டு இருக்கு. அதில் சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தாஹா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வானவர் ஒருவர் இருக்கிறார். அவரின் ஒரு இறக்கை கிழக்கிலும் மற்றொன்று மேற்கிலும் விரிந்துள்ளது. எவரேனும் என் மீது மிகுந்த நேசத்தோடு சலவாத்து சொன்னால் உடனே அவ்வானவர் தண்ணீரில் மூழ்கி எடுத்து தனது இறக்கைகளை உதறுகிறார். அந்த இறக்கையிலிருந்து எத்தனை சொட்டு தண்ணீர் விழுகிறதோ ஒவ்வொரு தண்ணீர் துளியிலிருந்தும் ஒரு மலக்கை அல்லாஹ் படைக்கிறான். அம்மலக்குகள் அனைவரும் தனது ரசூலின் மீது சலவாத்து சொன்ன அந்த மனிதரின் பாவ மன்னிப்பிற்காக மறுமை நாள் வரை மன்றாடிக்கொண்டே இருப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹ், ஒரு முறை நம்ம சலவாத்து சொல்றதுக்கு எவ்வளவு பெரிய அதிசயம் நமக்கு பின்னாடி நிகழுதுன்னு பாருங்க. மற்றொரு அறிவிப்பில், உங்களில் யாராவது என்னை கண்ணியப்படுத்தும் பொருட்டு என் மீது சலவாத்து சொன்னால் அல்லாஹ் அவரது சலவாத்தை கொண்டு ஒரு வானவரை உருவாக்குகிறான். அந்த மலக்கின் ஒரு இறக்கை கிழக்கு திசையிலும் மற்றொரு இறக்கை மேற்கு திசையிலும் அகன்று விரிந்திருக்கும். அவரை நோக்கி அல்லாஹ் என் ரசூலின் மீது சலவாத்து சொன்ன அந்த மனிதர் மீது சலவாத்து சொல்லுங்கள் என்று கட்டளையிடுகிறான். அவ்வானவரும் மறுநாள் வரை அவர் மீது சலவாத்து சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். மலக்குமார்கள் நமக்காக சலவாத்து சொன்னா என்ன நடக்கும்? இவங்களுக்கு பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் சலவாத்தையும் கொடியா அல்லாஹ் அப்படின்னு கேட்கும்போது நமக்கு நடக்கக்கூடிய எல்லாமே சிறப்பாக தான் இருக்கும். எதுவுமே நமக்கு கஷ்டமா இருக்காது. மற்றொரு அறிவிப்பில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது தோழர்களை நோக்கி, உங்களில் யார் கடமையாக்கப்பட்ட ஹஜ்ஜை நிறைவேற்றி மார்க்கப் போரிலும் பங்கு பெறுகின்றாரோ அவருக்கு 400 ஹஜ் செய்வதற்குரிய நன்மை வழங்கப்படும் என்று சொல்ல, அங்கிருந்த தோழர்களில் சிலர் நபியவர்களின் இந்த வார்த்தையை கேட்டு மனமுடிந்து போனவர்களாக, நமக்கு அதற்குரிய சக்தியும் வசதியும் இல்லையே என்று வருத்தத்துடன் யோசித்து கொண்டிருக்க, அத்தோழர்களின் எண்ணத்தை தெரிந்து கொண்ட இறைவன் ரஹ்மத் பொங்கி எழுந்து தன் ரசூலின் மீது வஹியை இறக்கிச் சொன்னான். ஓ ஹபீபே, உம்மீது யார் சலவாத்து சொல்கிறாரோ அவர் 400 ஹஜ் செய்த நன்மையையும் பெறுவார் என்று கூறினான். அல்ஹம்துலில்லாஹ், இதை விட சலவாத்து ஓதுறதுக்கான சிறப்பு நமக்கு ஏதேனும் தேவைப்படுதா? 400 ஹஜ் செய்த நன்மை அல்லாஹாலா ஒரு முறை சலவாத்து சொல்றதுக்கு தர்றான் அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் நம்மளோட வாழ்க்கையவே சலவாத்து சொல்றதாக நம்ம ஏற்படுத்திக்கணும். எனவே இன்ஷா அல்லாஹ் அன்றாடம் நம்மால் முடிஞ்ச அளவிற்கு ஏதாவது ஒரு சலவாத்தை நம்ம ஓதுவோம். குறைந்தது ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையாவது நம்ம சொன்னோம் அப்படின்னாலே போதுமானது. எனவே இன்ஷா அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஹாஜத்துக்கள் நடக்கணும் அப்படின்னாலும் சலவாத்தை முன்னிட்டு நீங்கள் கேளுங்க. நம்முடைய துவாவிற்கு ஏதேனும் தடைகள் இருந்தால் கூட அல்லாஹாலா அதை நிவர்த்தி பண்ணிடுவோம். எனவே இந்த பதிவை கேட்கக்கூடிய எல்லோருமே இன்றிலிருந்து என்ன தேவைனாலும் இதை நியத்து வச்சு பாருங்க. இதை விட சிறப்புகளும் இதை விட உண்மை சம்பவங்களும் நமக்கு தேவைப்படாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எது வேணுமோ இந்த சலவாத்தை முன்னிட்டு அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. அதோடு கேட்கும்போது எல்லா மக்களுக்காகவும் துவா செய்யுங்க. இன்னும் உங்களுடைய துவாக்களில் கட்டாயம் என்னையும் சேர்த்துக்கோங்க. என்னுடைய துவாக்களில் அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் எல்லோருமே இருக்கீங்க. எனவே இந்த சிறப்பு மிகுந்த சலவாத்தை ஓதி இன்னும் நபியவர்களுடைய ஷஃபாத்தை மறுமை நாளில் பெற்றுக்கொண்டு இவ்வுலகிலும் மறு உலகிலும் செல்வ செழிப்போடு நாம் விரும்பக்கூடிய வாழ்க்கையை வாழ எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.